ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்கு நான் உங்கள் நண்பன். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா, சுயநம்பிக்கை மற்றும் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு ஊக்கப்படுத்துவது அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். கதை பார்த்திங்கன்னா 2 சிறுவர்களோட பற்றிய கதை. இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளை எப்படி தன்னம்பிக்கையோடு வளர்க்கலாம், அதனால் நமக்கு பிற்காலத்தில் குழந்தைங்க எப்படி தன்னம்பிக்கையோடு பெரிய ஆளாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் அவங்க அம்மா, வயசான அம்மா விவசாய நிலத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. ஒன்று குமார், இன்னொருத்தவன் துருவ். அந்த குமார் பெரிய பையன், 8வது படிக்கிறான். பார்க்குறதுக்கு ரொம்ப பலசாலியாக இருப்பான். சின்ன பையன் 3வது தான் படிக்கிறான். ஒல்லியாக ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் வீட்டில் லீவ் அன்றைக்கி விளையாடிட்டுருக்காங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா தம்பி நீங்கள் வீட்லேயே விளையாடுங்க, நான் போயிட்டு கழனியில் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் விளையாட்டுத்தனமாக வாடா அம்மா கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரானுங்க. வர வழியில் அவங்க வேலை செய்கிறதுக்கும் அவங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே விளையாடிட்டே ஜாலியாக வரானுங்க. வரும்போது வர வழியில் ஆள் நடமாட்டம், இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே யாருமே கிடையாது. இவங்க 2 பேர் தான் வராங்க. அப்போ தான் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பாழடைஞ்ச கிணறு ஒன்று இருக்குது. வாடா இந்த கிணத்துல நம்ம கல்லை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டே இருக்காங்க. அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது அந்த பெரிய பையன், 8வது படிக்கிற பையன் தவறுதலாக உள்ளே விழுந்துடுறான். ரொம்ப பலசாலி ஆள், நல்லா பல்காக இருப்பான். அவன் உள்ளே விழுந்துட்டான். ஆனால் மேலே இருக்கிற 3வது படிக்கிற பையன், சின்ன பையன், அவனால் என்ன பண்ண முடியும்? அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். தன்னை விட பல மடங்கு பெரிய அண்ணன் கீழே விழுந்துட்டான். நம்ம எப்படி இவனை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறான். வேறு வழியே இல்லை. துருவ் அங்கேருந்து பழைய பக்கெட்டு, ஒரு கயிறு கிணத்து பக்கத்தில் இருக்குது, அதை பார்க்குறான். இதை வச்சு எப்படியாவது அண்ணனை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கீழே தூக்கி போடுறான். போட்டவுடனே அவன் கயிறை பிடிச்சி மேலே வரும்போது கொஞ்சம் தூரம் வந்தோன்னா மறுபடியும் விட்டுறான். ஏன்னா தூக்க முடியல, அவன் பெருசாக இருக்கான். அப்பயும் அண்ணன் கீழே இருந்து அவன் கத்துறான், என்னை காப்பாற்றுறா துருவ், என்னை காப்பாற்றுன்னு கத்துறான். ஆனால் இவன் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நம்மளால் முடியும், விடாமுயற்சியோடு நம்ம அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டத்தை வந்தாலும் முயற்சியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வருது அவனுக்கு. உடனே என்ன பண்ணுறான், கயிறை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு ஒரேடி அவனை காப்பாற்றிட்டான். ஒரே ஆச்சரியம், என்னடா இது சின்ன பையன் நம்ம அண்ணனை காப்பாற்றிட்டான், அவனுக்கே நம்ப முடியல, நம்மளால் முடிஞ்சதா? நம்ம அம்மா சொல்லி கொடுத்த எந்த ஒரு செயலை எடுத்தாலும் விடாமுயற்சியோடு நம்ம இருக்கணும், அப்படின்னா செயலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மனசில் வச்சு நம்ம செஞ்சோம். நம்ம உருவத்தில் பெருசாக இருந்தாலும் நம்ம அண்ணனை ஈஸியாக காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறானுங்க. அழுது வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறானுங்க. அம்மா அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. பசங்களை ஆளக்கானமே தேடிக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டா ஊரில் நடந்ததை ஊரில் இருக்கிற அம்மா மற்றும் உறவினர்கள்கிட்ட சொல்கிறான், இதை மாதிரி நடந்துச்சுமான்னு. எல்லாருமே அவங்கள 2 பேருமே இது சாத்தியமே இல்லை, இவன் பொய் சொல்கிறானுங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பசங்களை கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை அங்கே இருந்த ஒரே ஒரு முதியவர் தம்பி சொல்கிறது கரெக்டு தான், உண்மை தான், அவன் சாதனை தான் படைச்சிருக்கான், அந்த ரகசியத்தை ஊருக்கு அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் அவன் அதை செய்ய அவனிடம் அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டுறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு முதியவர், அவன் உண்மையை தான் சொல்கிறான், இது சாத்தியம்தான், அவன் தான் அந்த 3 வயசு பையன்தான் அவங்க அண்ணனை காப்பாற்றினான், 8வது படிக்கிற பையனை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, யாருக்காவது இதை மாதிரி எப்படி அவன் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே தெரில, அங்கே இருந்த கூட்டத்தில் இருந்த யாருக்குமே தெரியல. உடனே அவர் சொல்கிறாரு, அந்த முதியவர் சொல்கிறாரு, அங்கே அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு
அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே ஒரே ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை, யாருமே இல்லை. உன்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் யாருமே அங்கே கிடையாது. அவன் ஒரே ஆள் தன்னுடைய விடாமுயற்சியால் அந்த குழந்தைய ஈஸியாக மேலே தூக்கிட்டான். இதுக்கு முதல் காரணம் என்னது? நம்மளை மட்டம் தட்டுறவங்க அங்கே யாருமே இல்லை, அதுதான் முதல் காரணம். அதனால் அந்த பையன் அந்த குழந்தைய ஈஸியாக வெளியே தூக்கிட்டான். இப்போ பெற்றோர்கள் கவனத்திற்கு இதிலிருந்து என்ன தெரியுது? திறனை வெளிப்படுத்தல். குழந்தைகளை பார்த்தினா இயல்பாகவே வலிமையானவர்கள் மற்றும் அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒரே ஒரு குழந்தை தோற்கும்போது பெரும்பாலும் அவர்களை சுற்றியுள்ளவர்கள் முதலில் அவர்களை பற்றி சந்தேகப்படுவது அவர் தம் தோல்விக்கு காரணமாகிறது. அதுதான் உண்மை. அந்த சுற்றி யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாதால தன்னுடைய நம்பிக்கை விடாமுயற்சியால் அவன் வெற்றி பெற்றான். ஆனால் அங்கே யாராவது அவனை டிஸ்கரேஜ் பண்ணி தான் அவனால் முடியாது என்ற ஒரே ஒரு விதையை விதைச்சிருந்தால் கூட போதும், அவனை காப்பாற்றே இருக்க முடியாது. அந்த தாயின் நம்பிக்கையின் சக்தி, ஒரு குழந்தை வாழ்க்கையில் மிக சக்தி வாய்ந்த விஷயம். அவர்கள் மீது அவர் தரும் தாய் வைத்திருக்கும் நம்பிக்கை தான். அதை தான் நான் முதல்ல சொன்னேன். என்னென்னா, அந்த தாய் அவனை சின்ன வயசுலேயே விடாமுயற்சி தன்னம்பிக்கையை சொல்லி 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 வளர்த்துருக்காங்க. அதனால் அவன் தனி ஒரு ஆளை இந்த மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தியிருக்கான். நீங்கள் தன் குழந்தையை நம்பி தோல்வியை ஏற்க மறுக்காதீங்க. அந்த குழந்தைக்கு சவால்களை கண்டு ஓடாமல் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் திறனை கற்றுக் கொடுங்க. நீங்கள் அந்த தாய் தகப்பன் எப்படி இருக்காங்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சாங்கன்னா அந்த குழந்தையும் அதே மாதிரி தான் வளரும். ஆனால் அதை நேருக்கு நேராக எதிர்கொள்கிற சக்தியை நீங்கள் பெற்றுருங்க. அதே உங்களை பார்த்து அந்த குழந்தைய வளரும். சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பான்மையுடன் குழந்தைகளை வளர்ப்பதே அவர்களுக்கு பின்னால் எப்போதும் ஒரு தாயின் ஆதரவு இருக்கும் என்பதை அவர்கள் உணர்வதே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறந்த தலைவர்களாக மாற்றும். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.